ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்குரிய 2026ஆம் வருடத்தின் தமிழ் புத்தாண்டு பராபவ வருடத்தின் ராசி பலன்களை பார்க்கலாம். இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானமான வருமான ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு வருமானம் போன்ற விஷயங்களில் நன்மையான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே சமயத்துல சனியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து லாபச்சனியாக செயல்படுகிறார். ராகுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மையான வாய்ப்புகள், தொழிலில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், புதிய தொழிலை ஏற்படுத்துவது அல்லது உங்களுடைய உத்தியோகத்திலேயே நீங்க ஒரு புதுமையான சில விஷயங்களை செய்து உங்களுடைய மேல் அதிகாரியிடம் நீங்கள் பாராட்டுகள் வாங்குவது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே நடந்துகிட்டு இருக்குது. கேது பகவான் மட்டும் உங்களுடைய 4ஆம் இடம் அப்படிங்க சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வாகனம், சொத்துக்கள், வீடு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல சில செலவுகள், அதாவது வீட்டுக்காக, வீட்டு உபயோகப் பொருட்களுக்காக நீங்க செலவு செய்யறது அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள்ல சில பழுது, அதாவது உங்களுடைய ஏசி ஆகட்டும் அல்லது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில பழுது ஏற்பட்டு அதுக்கு நீங்க செலவு செய்யக்கூடிய அமைப்பு ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நடக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு சென்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், நீங்க ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா புதிய தொழிலை செய்வதற்கு அல்லது புதிய ஒரு பார்ட்னர்ஷிப் வருவதற்கு இதற்கான வாய்ப்புகள் எல்லாமே குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படுத்தி கொடுப்பார். பங்குச்சந்தை, கிரிப்டோ கரன்சி, அப்புறம் கமாடிட்டி ட்ரேடிங், இந்த மாதிரியான ஊக வணிகங்களில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு சென்று உச்சபலம் அடைவது உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே ராகு உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள், உங்களுடைய ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் டீலிங்ல எல்லாமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே அமைப்புல உங்களுக்கு டிசம்பர் மாதத்துல நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிகள் மட்டும் உங்களுக்கு அவ்வளவு திருப்தி இல்லை, ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள். அப்ப நீங்க ஏதாவது முதலீடு செய்யணும்னா உங்களுக்கு டிசம்பருக்கு முன்னாலேயே செய்வது ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு ஒரு நன்மையான அமைப்பை ஏற்படுத்தும். இந்த ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய சுயஜாதகம் பங்குச்சந்தைக்கு சாதகமாக இருந்தால் மட்டும் செயல்படலாம். மற்றபடி எல்லா ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கும் பங்குச்சந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானத்தை தரும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப முக்கியம். திடீர் அதிர்ஷ்டம் என்ற அமைப்புல கூட சில நல்ல வாய்ப்புகள் ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு அமைவதற்கு இந்த வருஷம் கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. உங்களுடைய 8ஆம் இடமான அதிர்ஷ்டஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டஸ்தானம் அல்லது உயில் சொத்துக்கள் வரக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு ராகு பகவானினுடைய பார்வை இருப்பது திடீர்னு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே சமயம் கவனமா இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் அல்லது விபத்துக்கள், வாகனத்துல போகும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க கவனமா போனாலும் பக்கத்துல இருந்து வரக்கூடிய வண்டி வாகனங்கள் உங்கள் மேல் மோதக்கூடிய ஒரு அமைப்புல வேகமாக வருவதற்கான சூழ்நிலைகள் கூட இருக்குது. எனவே ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்கள் இந்த வருடம் உங்களுடைய ஆரோக்கியத்தில், அதிலும் குறிப்பாக சாலை சம்பந்தப்பட்ட ரோட் டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசியாக வரும். அந்த 8ஆம் இடம் குருவினுடைய வீடு. இப்போ அந்த குருவினுடைய வீட்டுக்கு ராகு பகவான் மற்றும் சனியினுடைய பார்வையெல்லாம் இருக்கிறதுனால வாரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமைகள்ல முடிந்த அளவுக்கு ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய 4:30 to 6 வரக்கூடிய ராகு காலத்துல காளி வழிபாடு, பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்து கொள்வதும் மற்றும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்த பிறகு வரக்கூடிய எலுமிச்சை பிரசாதம், அதை நீங்க ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்கள் எப்படியுமே கையில வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓவராலா பார்க்கும் பொழுது ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு இந்த வருடம் ஓவராலா சாதகம் தான். உங்களுடைய தொழிலாகட்டும், வருமானமாகட்டும், அல்லது நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் வரக்கூடிய லாபமாகட்டும், எப்படி பார்த்தாலும் இந்த பொருளாதாரங்கிற அமைப்புல பார்க்கும் பொழுது இந்த பராபவ வருடம் ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு நன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே சமயத்துல ஆரோக்கியங்கிற அமைப்பை மட்டும், அதுவும் குறிப்பா தூக்கம் சம்பந்தப்பட்ட, நீண்ட தூர டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.